இந்த விஷயத்தில் இன்னும் வெளிப்படையாகவே கணேஷ் சொல்றாரு, எல்லாருக்கும் ஒரு வியூகம் இருக்க மாதிரி எங்களுக்கும் வியூகங்கள் இருக்குங்க. நாங்களும் வியூகங்களை வகுப்பதும் வெற்றியை பெறுவதும் அல்லது 26ஐயும் சேர்த்தே பார்க்க. இங்கே 26 ஒரு முக்கியமான விஷயமா மாறுதா? கண்டிப்பா 26 ஒரு முக்கியமான விஷயம் தான். கணேஷ்குமார் அவரோட ஸ்டாண்டையும் அவரோட பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த்ல இருந்து ஆனஸ்டா வெளிப்படையா உண்மைகளை பேசினாப்ல. அந்த பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த் பாமகவுக்கு இருக்குது. அது சேஷாத்ரி சொன்ன மாதிரி தேமுதிகவோட ஒப்பிடக்கூடிய அளவுக்கு உள்ள கட்சி எல்லாம் பாமக. அவங்களுக்கு அதிமுக ஆப்ஷன் இருக்குது. அது சி.வி. சண்முகம் பலமுறை பார்த்துருக்கிறாரு. பாஜக ஆப்ஷன் இருக்கு. மோடியே பாராளுமன்ற கட்டட திறப்புலாவுக்கு அன்புமணிகிட்ட கொடுத்த முக்கியத்துவம் நமக்கு கண்ணெதிர இருக்குது. இதையும் தாண்டி அவங்களுக்கு அவங்க நினைச்சா ஜாதிவாரி கணக்கெடுப்பு 10.5 இடஒதுக்கீடுன்னு தனித்து போட்டியிடக்கூடிய பலமும் இருக்குது. இந்த மூணாவது பலம் அவங்க அதை ஓபன் பண்ணல. நாங்க கூட்டணி போவோம்னு அவங்க சொல்லிட்டாலும் கூட அவங்களுக்கு இந்த பலமும் இருக்குது. அவங்க 89 நிரூபிச்ச பலத்தை 2016 கூட அன்புமணிய முதல்வர் சொல்லி நிரூபிச்சவங்கனால இன்னைக்கு பார்கெனிங் இதுல அவங்க ரொம்ப பெரிய பொசிஷன்ல இருக்காங்கிறது உண்மை. பட் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம எடுத்தோம்னா இது வெற்றி பெற்ற அணி ஒண்ணு. வெற்றி பெற்ற அணியில கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட்ங்கிற லெவல்ல இருக்கிறாங்க. சோ அந்த அணியில பார்கெயின் பண்ணக்கூடியவங்க நாங்க எப்படி இருந்தாலும் இந்தியா கூட்டணியில தான் இருப்போம், சீட் இல்லைனாலும் நாங்க கூட்டணியில இருப்போம், அப்படி இருக்க போறது இல்ல, சீட் இல்லைனாலும் இருப்போம்னு சொல்றாங்க. நாங்க அதிகமா பிரஷர் பண்ணுவோம், எங்களுக்கு கிடைக்கிறத வாங்கிக்குவோம், நாங்க எங்களுக்கு எங்களுக்குள்ள சீட்டே பிரச்சனை இல்ல, 40 நீங்க ஜெயித்து தருவீங்கல்ல, அதனால உங்களுக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம், நாங்க உங்களை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா சொல்லதுக்கும் தயாரா இருக்குங்கிற லெவல்ல அது 19 இதே அடிப்படையில் நடந்து 38 இடங்களை வெற்றி பெற்றவங்க வின் இருக்கிறாங்க. கொடுக்கிறது எம்பி போஸ்ட்ங்கிற லெவல்ல அந்த அணி இருக்கிறாங்கிறதா உண்மை. அவங்களுக்குள்ளேயும் ஷேர்ல அதிக ஷேர் வேணும், எங்களுக்கு இவ்வளவு பலம் இருக்குது, எங்க ஷேர் 2 தானா, நாங்க எவ்வளவு பெரிய சக்தி, எங்களுக்கு ஷேர் அதிகம் வேணுங்கிற டிமாண்ட்ஸும் இருக்குது. அதே வேளையில பிரதான கட்சியான திமுகவும் ஷேரை குறைச்சு சொன்னாதான் ஸ்டேட்டஸ் கோவை தாண்டி அதிகம் கேட்கறத கண்டெயின் பண்ண முடியும்னு டாக்டிக்கலா அது போயிட்டு இருக்குது. திமுக பொறுத்த வரைக்கும் 25 இடங்கள்ல உதயசூரியன் சின்னம் நிக்கணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு அவங்க ஒர்க் பண்றாங்க. வரக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அதுக்கேற்ற வகையில பேச்சுவார்த்தைகள் இருக்கலாம். அவங்களும் 26ல யாரும் அஃபண்ட் ஆயிடக்கூடாதுங்கிற எண்ணமும் 26ல மீண்டும் ஆட்சிக்கு வரும். அந்த 26ங்கிறது மாதிரி ஸ்டாலின் 2ஆம் முறை வர்றதுக்கு இந்த கூட்டணியை இன்டாக்டா வச்சுக்கிடணும், கூட்டணியில யாரும் அஃபண்ட் ஆகக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் 3 சட்டமன்ற தொகுதியிலுமே தோல்வி அடைந்த முஸ்லிம் லீக்குக்கும் ஒரு சீட் அவங்க கொடுக்கறாங்க. ஈஸ்வரன் அவர்கள் 2 தொகுதியில தோல்வி அடைஞ்சாலும் அவருக்கு ஸ்டேட்டஸ் கோவை கொடுக்கறாங்க. ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது 3 தொகுதிகளை 3 சிபிஎம்முக்கும் சிபிஎம் கொடுத்தவங்க அதிகாரத்தில் வந்த பிறகு 1 தான் கொடுத்தாங்க. ஆனா ஸ்டாலின் அவர்கள் 2 அந்த ஸ்டேட்டஸ் கோவை கொண்டா. சோ ஸ்டாலினுக்கு அந்த நடவடிக்கையில ஒரு ஸ்டேட்டஸ் கோ அடுத்த தேர்தலுக்கும் இன்டாக்டா கொண்டு போகணும்ங்கிற இடத்துல இருந்து இந்த நகர்த்துறாங்க. அவங்களுக்கு இருக்குது. இப்ப என்னன்னா தோத்து போனவங்க அணில ஒரு பிளவு, ஃபெயிலியர் இஸ் ஆல்வேஸ் an ஆர்மன். அதுதான் இப்ப திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நீங்களே சொன்ன மாதிரி கடந்த காலங்களிலே பார்த்திருக்கோம். 2019 திருமாவளவன் பேச்சுவார்த்தையின் போது அவர் வெளியில முரண்கள் இருந்தது. 21 இன்னும் சொல்ல போனா கட்சி அலுவலகத்தில் எதிர்ப்பு குரல்கள் எழுந்தது. அது நேரலைகளில் காட்சிகளாக வந்தது. ஆனாலும் அதுக்கு பிறகு அவங்க தான் முதல்ல கையெழுத்து போட்டு 6 இடங்கள் அப்படிங்கிறதுக்குள்ள போனாங்க. இந்த முறை அவர் சொல்றாரு, இந்த முறை இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்றாரு. நியூஸ் 18ல பேசும்போது நேற்றுக்கு சொல்றாரு, இது அதிமுக எங்கள் கூட்டணியிலிருந்து கட்சிகளை வெளில கொண்டு வரணுன்ற முயற்சிங்கிறது பிஜேபியோட அஜெண்டாங்கிற வரைக்கும் போறாரு. அப்ப அதுல என்ன மாற்றம் வந்துடும்? இது ஷுவர் ஷாட். திமுக அவங்களுக்கு ஷுவர் ஷாட் நிரூபிச்சிட்டாங்க. 19 நிரூபிச்சிட்டாங்க, 21 நிரூபிச்சிட்டாங்க. ஒரு ஃபார்முலா, ஒரு எம்பிக்கு 3 எம்எல்ஏ நிரூபிச்சிட்டாங்க. சோ வெற்றி பெற்றவங்க தோக்கிறது வரை பிரிய மாட்டாங்கிறதான் சாதாரண நார்மல் ஒரு பொலிட்டிக்கல் தியரி. அதை தாண்டி அது அதிமுக அந்த அழைப்பு விடுக்கிறது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம அல்லது அது எந்த ஹிண்ட்டும் இல்லாமல அப்படி ஓப்பனா சொல்லுவாங்க. அவங்க பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததுனால 13 + 5 கொஸ்டினபிள். ஒரு கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் தங்களுக்கு எதிராக போயிட்டு அது அவங்களோட கூட்டணி இருந்தா அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தங்களை பாதிக்கும், அது மீண்டும் தங்களுக்கு தோல்வியை கொடுக்குங்கிற ஒரு மேக்ரோ வியூ அவங்கள்ட்ட இருக்குது. அது சி.வி. சண்முகம் அதை பிரதிபலிச்சாரு, இவர் ஜெயக்குமார் பிரதிபலிக்கிறாரு. சோ அது மட்டும் இல்ல 26ல நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு திரு அண்ணாமலை அவர்களும் பேசும்போது நேச்சுரலி அவங்க அதை பத்தி அவங்க கொஞ்சம் செக்யூர்டா இருக்க வேண்டிய ஒரு தேவையும் வரலாம். அது கண்டிப்பா இருக்குது. அது பாஜக அவங்களுக்கும் உள்ள இன்னொரு பிரச்சனை நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான். அண்ணாமலை டபுள் டிஜிட்ங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி டேக் இட் ஆர் லீவ் இட்னு டாக்டர் தமிழிசை ஏற்றுக்கொண்ட மாதிரி 5 சீட் இருக்குன்னா அவர் ஒரு கட்டத்தில் ஓகேன்னு தான் சொன்னாங்க.
ஸோ மேஜரா அவங்களுக்கு வந்து அந்த மைனாரிட்டிஸ் ஓட்ஸ்ங்கிற ஒரு இயக்கம் இருந்தாலும் கூட பாஜக பற்றி அவங்க என்ன வியூ பண்றாங்கன்னா, உங்களால எங்களுக்கு மைனாரிட்டி ஓட்ஸே வரமாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது நீங்க டபுள் டிஜிட் அண்ணாமலை கேட்டா நாங்க எப்படி அது எங்களுக்கு அந்த அணி எங்களுக்கு நஷ்டமா தான் இருக்குங்கிற லெவல்ல அவங்க பிஹேவ் பண்றாங்க. பாஜக பொறுத்தளவுல 4 மக்களவை தேர்தல் அவங்க 0 தான். 2004 ஜெயலலிதா அம்மையாரோட 0, 2019 பலரும் முயற்சி பண்ணியும் ஜெயலலிதா அம்மையார் சேர்க்கல. 14 மட்டும் ஒரு 5.5% ஒரு சீட்டும் கிடைச்சது. அப்போ இவங்களுக்கு வந்து 4 இதை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. பாஜகவின் எதிர்நிலையில இருக்கவங்க பாஜக பெரிய சக்தியா பாக்குறாங்க. சகோதரர் சபீர் போன்றவங்க எல்லாம் மிகப்பெரிய சக்தியாட்டு பாக்குறாங்களே தவிர யதார்த்தத்தில் அவங்க வந்து தமிழ்நாட்டில் ஒன்றும் பெருசா சாதிக்கல. இழப்பதற்கு எதுவும் இல்லை அப்படின்னா உள்துறை அமைச்சர் அளவுல கதவுகள் திறந்திருக்குன்னு அதிமுக ஒரு சிக்னல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குமா? இன்றைக்கும் பிரதமர் இங்க வந்து செல்லும் போதெல்லாம் இன்னைக்கும் வந்து அதிமுக பற்றின எந்த விமர்சனமும் வைக்கல. ஏன்னா அதுக்கு முன்னாடி திராவிட கட்சிகள், திராவிட ஆட்சிகள் அப்படிங்கிற விமர்சனம் தான் இருந்துச்சு. உண்மை. அவங்க பிரதான எதிரியான காங்கிரஸ் திமுகவோட இணைஞ்சு 8 சீட்டு 9 சீட்டு பெறும்போதும் அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய சோனியா அம்மையார் தன்னோட கட்சி நிகழ்ச்சி கூட போகாதவங்க திமுக கட்சிக்கு மகளிர் அணி கூட்டத்துக்கு வந்து இங்க செயல்படும் போதும் பாரத் ஜோடா யாத்ரா போன்ற நிகழ்வுக்கு வந்து மற்ற மாநிலத்தை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் போகாத போது ஸ்டாலின் போகும்போது அவங்க இன்டாக்டா இருக்கதா தான் பாஜக பாக்குறாங்க. ஸ்டாலினால காங்கிரஸ் பலனடைவதான் பாஜக பாக்குறாங்க. அப்போ இது ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தாவது ஒரு அர்த்தமேட்டிக்கை உருவாக்கிட்டோம்னா ஒரு திமுக எதிர்ப்பு இருக்காதா, மோடி பிரதமர் ஒரு வராதா? அப்போ அர்த்தமேட்டிக்கலி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுமேங்கிற எண்ணம் அந்த குழப்பம் வரும் சார். அர்த்தமேட்டிக்கலி வெற்றி பெறணும்ன்ற எண்ணத்தில் தேசிய தலைமை இருக்குன்னா மாநில தலைவருக்கு இந்த இதை கொடுக்க மாட்டாங்களா அந்த ஸ்பேஸ்? அவர் தானே முடிவெடுக்கிறார் இல்லையா? அவர் எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? அவரும் தெளிவா இது வந்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஈரோடு கிழக்கு எலெக்ஷனுக்கு பிறகு தெள்ள தெளிவா மோடி அமித்ஷா கிட்ட அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். அதனாலதான் அவருக்கு இந்த ஹோல்டு இருக்குது. அப்ப இந்த இடத்துல ஏதாவது லாபம் வேணும். 2019 ஒரு சீட்டு கூட கிடைக்கல. மீண்டும் ஒரு பொருந்தா கூட்டணியை வச்சு ஒரு சீட்டும் கிடைக்காம போறதை விட கூட்டணிக்கு வந்தா ரெட்டலுக்கு சீட்டு வேணும். அந்த சீட்டும் அவங்க பாஜக பாயிண்ட் ஆஃப் வியூல ரெட்டலுக்கு சீட்டு. பட் எல்முருகன் போன்றவங்க 9 சீட்டு கிடைச்சாலும் போதுங்கிற ஒரு கருத்தையும் சொன்னாங்க. அது இண்டிகேஷன் அதுதான். எல்முருகன், வானதி சீனிவாசன், நயினார் போன்றவங்களுக்கெல்லாம் இந்த அண்ணாமலை பற்றி அவங்க சொல்லியிருக்கலாம். அக்கறையோட கட்சி வெற்றி பெற வேண்டுமே, வின்னபிலிட்டி தானே முக்கிய தேர்தல் வின்னிங் சான்ஸ் தனிச்சு போறதோட இதுல வந்து வாய்ப்பு அதிகங்கிற அளவுல இருக்கிறாங்க. பட் அண்ணாமலை 5 சீட்டு வாங்கிட்டு டேக் இட் ஆர் லீவ் இட் வேண்டாம், ரெட்டை இலக்கத்துக்கு நாம வளர்ந்திருக்கோம். இங்க மோடி பிரதமர்ங்கிற முன் வச்சுதான் இந்த அணிக்கு வெற்றியே வர முடியுமே தவிர மற்ற அம்சங்கள் இருந்தாலும் இது ஒரு ட்ரம்ப் கார்டு. இதற்கு ரெட்டை இலக்கம் வேணுங்கிறதுல அண்ணாமலை சொல்றாரு. இந்த ரெண்டையும் பிரிட்ஜ் பண்ண முடியல. அண்ணாமலைக்கு கிளைமையும் எடப்பாடி பழனிசாமி ட்ரீட் பண்றதையும் பிரிட்ஜ் பண்ண முடியல. ஓகே. இன்னொரு பக்கம் நீங்க இப்ப இவ்வளவு உறுதியாக பிஜேபி இங்க தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னா கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகள் இன்னும் முன்னக்கூடியே வந்திருப்பாங்களே. இப்ப பாமக இவ்வளவு யோசிக்குமா? தேமுதிக யோசிக்கும். தேமுதிக நீங்களாம் இன்னும் அது வந்து அவ்வளவு வாக்கு சதவீத அடிப்படையில் வளர்ந்துடலன்றீங்க. அவர்களே கூட இன்னும் அந்த முடிவு எடுக்கலையே. தேமுதிகவுக்கு எடப்பாடி பழனிசாமி 2021 கூட்டணியை விட்டு விலக்கி விட்ட பிறகு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து தன்னோட ஸ்ட்ராட்டஜிக்கல் வியூவில் தென்மணியன் யாத்திரைக்கு அழைப்பு கொடுத்து மீண்டும் என்டிஏக்குள்ள ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தினது அண்ணாமலை அவர்கள் தான். அதுவும் எடப்பாடி கொடுக்கக்கூடிய ஒரு நெருக்கடியும் பாஜகவுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியத்துவம் தான். அடுத்தால விஜயகாந்த் பத்மபூஷன் மத்திய அரசு கொடுத்தாங்க. கட்டுரையெல்லாம் எழுதினார். அதுல அவரோட டேட்டாவை நான் ஒத்துக்கிறேன். 0.46 தான் இஸ் கரெக்ட். ஆனா ஒரு குட்வில் மோடிக்கு இருக்கு. அது நமக்கு ஓட்டா வரும். 2 முறை தேமுதிக மோடியை பிரதமராட்டு 14 சொன்னாங்க, 19 சொன்னாங்க. சோ அவர் மேல குட்வில் உள்ள ஓட்டு வருங்கிற எதிர்பார்ப்பும் அவங்களுக்கு இருக்குது. பட் தேமுதிக வந்து தங்களுக்கு பெரிய கட்சியான அதிமுக அலையன்ஸ் பெட்டர்னு அவங்க போறாங்க. அவங்க சாய்ஸ் வந்து பாஜக. அப்ப நேச்சுரலா அதிமுக தான் இங்க வலுவா இருக்குன்னு வந்துருது. ஒரு கட்சி தேர்தல் களத்துல வரக்கூடிய கட்சிகள் வெற்றி கணக்கு போடுவாங்கன்னா யாரோட சேர்ந்தா வெற்றி வரும்னு நினைக்கிறாங்கன்னா அப்ப அந்த இடத்துல அவங்க தானே பெரிய ஆளு. வெற்றி வருங்கிறதான் கேள்விக்குறி. தோத்த அணி அது தோத்து போன கட்சியில் உள்ள பிளவு, தோத்த அணியில் உள்ள பிளவு. அவங்க வெற்றியை காட்டினாதான் வெற்றின்னு சொல்ல முடியும். வெற்றின்னு அவர் விஷ்ஃபுல் திங்கிங்ல சொல்லலாம். வெற்றிங்கிறது கேள்விக்குறி தான். இங்க அவங்க சொல்றது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கருத்தை மட்டுமே சொல்லல, திரு ஜெயக்குமார் பேசுறது சொல்ல, கே பி முனுசாமி அவர்கள் சொல்ல, விஜயகாந்த் அவருடைய கட்சி, பிரேமலதா அவருடைய சாய்ஸ் அல்லது டாக்டர் ராமதாஸ் அவருடைய சாய்ஸ் அப்படின்னு இருக்கு. ராமதாஸ் சாய்ஸ் தான் டிஃபரண்ட். அதுல டிஃபரண்டா இருக்கும்.
தேமுதிக பொறுத்தவரை இன்னும் முடிவெடுக்கல பாஜக. அவர் ஏன்னா தொடர்ச்சியா அவங்க சொல்லிட்டு இருந்தது தேசிய அளவில் நாங்க பிஜேபியோட இருக்கிறோம் தான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்ப அப்படியான ஒரு இடம் வரும்போது அவங்க வரல. இப்ப ரியல் பார்கெனிங் பவர் பாமகவுக்கு இருக்கிறதுனால, பாமக பிடி கொடுக்கிறதுனால, ரொம்ப ஹார்ட் பார்கெனிங் பண்றதுனால, டாக்டர் ராமதாஸ் ரொம்ப டஃப்பா இருக்கனால தான் இவங்க பாமகவை வழிக்கு கொண்டு வரதுக்கு தேமுதிக கிட்ட போனாங்க. எல்லாம் போய் சந்திச்சாங்க. தேமுதிகவுக்கு பிளஸ் தான். விஜயகாந்த் குட்வில் இருக்குது, விஜயகாந்துக்கு மக்கள் அபிமானம் இருக்குங்கிறத தங்கமணி, வேலுமணி, பெஞ்சமின், இன்னொரு சகோதரர் அன்பழகன் நினைக்கிறேன் 4 பேர் ரெகனைஸ் பண்றாங்க. 4 முக்கிய தலைவர்கள் பண்றது தேமுதிக பிளஸ் தான். ஆனா அது அந்த அக்கார்ட் சைன் ஆச்சா? இல்லல்ல. அப்ப இது பிஎம்கே சென்ட்ரிக்கா தான் அதை மூவ் பண்றாங்க. பிஎம்கே அதை வந்து இக்னோர் பண்றாங்க. எங்களை மீறி இது பெய்டாது, நாங்க தான் அங்க முடிவு பண்ணுவோம். வட தமிழகத்துல 2வது இடத்தை முடிவு பண்றாங்க நிக்கறாங்க. கணேஷ் என்ன சொல்றாருன்னா எந்த டோருமே க்ளோஸ் இல்லங்க. பிஎம்கே பொறுத்த வரைக்கும் பிஎம்கேவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தினால எல்லா டோருமே ஓபனா தான் இருக்கு. நாங்க தான் முடிவு பண்ணுங்க. இதுல வந்து கிருஷ்ணசாமியை ஃபிக்ஸ் பண்றதுக்கும் இந்த பாமக விஷயம் சம்பந்தம் இல்ல. கணேஷ் சொல்றது அவரோட எதிர்பார்ப்பு. என்னோட கணக்கு திருமாவளவன் பெனிஃபிஷியபிள் அல்ல தான் பிஎம்கே. அத ஸ்டாலின் வந்து கலைஞர் மாதிரி இல்ல, தெளிவா இருக்கிறாரு. சோ அதுல வந்து டாக்டர் ராமதாஸ் ஒரு முக்கிய தலைவர், மண்ணுக்கு மக்களுக்காக போராடுகிற மரியாதை தான் திமுக கிடைக்குமே தவிர வின்னிங் திருமாவளவனுக்கு தான் அலையன்ஸ் வாய்ப்பாங்க. இங்க வந்து தொகுதிகள் அதுல உடன்படிக்கையில தான் சிக்கல். ஆனா இந்த ரெண்டுல யார் வலுப்பெறுறா அதுதான் கேக்குறேன். அதிமுகவா பிஜேபியா? பிஜேபியோட கூட்டணியை சேர்க்கிறது இல்ல. அதிமுக தானே 2019 அலையன்ஸ் லீட் பண்ணாங்க, 21 லீட் பண்ணாங்க. அவங்களுக்கு அண்ணாமலை ஒரு செக்கா நின்னு சேலஞ்ச் பண்ணி வளர்ந்து நிக்கிறது தான் அண்ணாமலைக்கு ஒரு வளர்ச்சி. வேறு வார்த்தையில சொல்லிருக்கீங்க. நான் கேட்டது யார் இப்ப வந்து கூட்டணி கட்சிகளுடைய புரிஞ்சிருக்குமே. அண்ணாமலை போட்ட எந்த கணக்கும் சரியாக வரல அப்படிங்கறது தான். திரு